கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் திமுக மற்றும் பிற கட்சிகளிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் திமுக இளைஞரணி செயலாளர் அஜித்குமார் தலைமையில் 350 இளைஞர்கள் மற்றும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். புதியவர்களை வரவேற்ற KP முனுசாமி அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விழாவில் பேசிய KP முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ஆட்சியில் விவசாயிகளுக்காக கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 12,000 கோடி ரூபாய் கடன் ரத்து செய்ததை நினைவு கூர்ந்தார். மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயில 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்ததன் மூலம் இந்த ஆண்டு மட்டும் 2380 மாணவர்கள் மருத்துவ கல்வி பயின்று வருகின்றனர் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் MLA, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் மாதையன், நாகோஜனல்லி பேரூர் கழக செயலாளர் அண்ணாதுரை, ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணன், பையூர் ரவி, EG கோவிந்தராஜ் மற்றும் கட்சியின் ஒன்றிய பேரூர் கழக அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். படிக்கிற குழந்தைங்க மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியல. நீட் தேர்வுல தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைங்க செலவு பண்ணி படிச்சு பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிடுதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல போற பிள்ளைங்க ஒண்ணு கூட போக முடியல. இதை தெரிந்த நமது எடப்பாடியார் தன்னுடைய சுய சிந்தனையால் உள்ஒதுக்கீடாக 7.5 விழுக்காடுகள் கொடுத்து இன்று மருத்துவக் கல்லூரியில் இந்த வருஷம் மட்டும் அந்த ஒதுக்கீட்டினால் 2380 மாணவ மாணவிகள்